இலங்கை தமிழர்களுக்கு வாக்குரிமையும் குடியுரிமையும் கிடையாது என்றாலும் அவர்களுக்கு பொங்கல் பரிசுத் தொகை வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள சமத்துவபுரத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் அமைச்சர் ரகுபதி பங்கேற்றார். இந்த விழாவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதன் பின்னர் பேசிய அமைச்சர் ரகுபதி, இலங்கை தமிழர்களுக்கு வாக்குரிமையும் குடியுரிமையும் கிடையாது என்றாலும் அவர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். எனவே வாக்கு வங்கி அரசியலை எதிர்பார்க்கவில்லை என்றும் மனிதநேயத்தை நோக்கி திராவிட மாடல் அரசு இருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி கூறினார். இலங்கையிலே இருந்து வருகிறது வந்து இங்கே நம்மோடு வசிக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள், அவர்களுக்கு வீடு கிடையாது, தொழில் கிடையாது, அகதிகளாக வந்தவர்கள். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்களுக்கு வாக்குரிமையும் கிடையாது, இந்திய குடியுரிமையும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு வீடு கட்டி தந்து மாதம் மாதம் ரேஷன் பொருட்கள் தந்து பொங்கல் பரிசாக எப்படி தமிழர்களுக்கு நாம் 3000 ரூபாயை இந்த மண்ணிலே கொடுக்கிறோமோ அதை போல நம்மை நம்பி வந்திருக்கிற நம்முடைய தொப்பிக்குடி உறவுகளாக கருதுகிற அந்த இலங்கை தமிழர்களுக்கும் 3000 ரூபாயை பொங்கல் பரிசாக கொடுக்கிற அரசுதான் நம்முடைய தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் அரசு. ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், பலர் வாக்கு வங்கி அரசியலை முன்வைத்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் வாக்கு வங்கி அரசியலை எதிர்பார்க்கவில்லை, மனித நேயத்தை எதிர்பார்த்து ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட மாடல் அரசு தான். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லோரும் எல்லாம் சமமாக இருக்க வேண்டும் என்கிற லட்சிய நோக்கத்தோடு இன்றைக்கு இந்தியாவே எதிர்பார்க்காத அளவுக்கு பல்வேறு நல்ல திட்டங்களை இந்த தமிழ் மண்ணிலே தந்து அதை உலகம் முழுவதும் வியந்து பாராட்டுகின்ற வண்ணம் இன்றைக்கு அதை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு